ஸோ ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் வந்து விஷயம் மீன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ஸ் அண்ட் எர்த். இன்றைக்கி வந்து பிளாக்ஸ் அண்ட் எர்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா போட்டது. இது வந்து அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்ணி நானும் மித்திரன் கேமரும் கட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த வேர்ல்டை ரெக்கார்ட்லாம் பண்ணோம். பார்த்தா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. இதுக்கப்புறம் வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஆடோ பாவீங்களா, அதை தான் பார்த்தீங்கன்னா பண்ணான்னு பார்த்தாங்க. ஆனால் வேலைக்கால அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அதிகமாக பண்ணிட்டோம். ஐயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன்று இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக்கை ஓட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கான கெட்டப் பார்த்தீங்கன்னா கக்காசி கெட்டப் வந்துடும். இன்றைக்கி கெட்டப்பு ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன 2 ஃபார்ம் வந்து என்னென்னா வந்து அதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் பில் பண்ணேன். ஆனால் நான் சொன்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரியாகுது கைஸ். இது வந்து என்ன ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு வரி எக்ஸ்டி ஃபார்மு. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மாப் ஃபார்ம் கைஸ். நல்லா கைஸ் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒவ்வொரு மாப் ஃபார்ம். சவுண்ட் தான் கேட்குதா கைஸ்? சவுண்டு கேட்குமே வந்துச்சா? பார்த்தீங்கன்னா கைஸ் ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணி கீழே வந்து விழுவாங்க. ஆனால் இந்த ஃபார்ம் பண்ணுமா எப்படி வேலை செய்யுதுன்ட்டு மேலே போய் பார்த்தாலும் தெரியும். அது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இந்த ஒரு டிராக்டர் வச்சு தீரம் பாருங்க. அப்போ இந்த டிராக்டர் வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்களே உள்ளே ஃபுல்லாக ஸ்பானர் வச்சுக்கிறேன். அந்த பக்கம் வந்து க்ரீப்பர் ஸ்பான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஸ்பானரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் ஸ்பானர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர் ஸ்பானரு. இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க ஸ்பானர் பார்த்தீங்கன்னா வந்து. அதுதான் காரணமே, இத்தனை மான்ஸ்டர்ஸ் வந்தது காரணமே தான். இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஹேங் ஆகணும்ல, வேறு ஏதாவது ஒரு இடத்துல போயிடலாம். வந்தாங்க இந்த இடத்துல வந்தாங்க இந்த இடத்துல வந்தாங்க இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பில்டு மட்டும் அது வரும் அது மட்டும். ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்போம். ஆனால் அது என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் வந்து ஒரு கிராப் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு கிராப் ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சாதமான கிராப் ஃபார்ம்லாம் அது பார்த்தீங்கன்னா சாதாரண கிராப் ஃபார்ம்லாம் கிடையாது. இது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கைஸ் ஒரு ஸ்டெப்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ண போகிறேன். அது ஐடியாலாம் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பண்ணிடுறேன். சார்ஜ் பண்ண கைஸ் வந்து கைஸ் 14 ஏறிச்சேன். ஒரு நான் சார்ஜ் பார்த்துலாம் போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் அது கொஞ்சம் நல்ல இடமா பார்க்கணும் கைஸ். நம்ம இருக்கிற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. இருக்கிற இடத்த நாங்கள் நம்ம வீடு கட்டிட்டோம், ஓமா கொண்டுட்டு போட்டோம். அங்கே பார்த்தா காபிள் ஸ்டோன் ஜென்ரேட் ஃபார்ம் நம்ம கட்டி வச்சுக்கிறோம். இந்த இடம் நான் எங்கடா கட்டுறதுன்னு கேட்குறேன் நான். இந்த இடம் நான் எங்கடா கட்டுறது? இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கா போட்டோம். ஓகே, இதெல்லாம் அடிக்காவது நம்ம பசங்க என்ன பண்ணலான்னா நம்ம கட்டப்போதும் கிராப் ஃபார்ம் தானே இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நல்லது பேசுனா நம்ம கட்ட போகிறது கிராப் ஃபார்ம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கலரில் அப்படியே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ண இடத்துல இருந்து அப்படியே வந்து என்னோடய வீட்டை ஃபஸ்ட்டு தாண்டினேன். ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டை ஃபஸ்ட்டு தாண்டணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக மிஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய வீட்டை தாண்டிச்சா ஃபஸ்ட்டு என் வீட்டை தாண்டிச்சுன்னா போகும் மிஸ். ஓகே, என் வீட்டை தாண்டிச்சு. ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டேன் மிஸ். சரிண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு போனோம் விஷயம். அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டு நான் கண்டிப்பாக போட்டுறேன். Karus play Karus play Karus Bilala virasa Karus bilala virasa Karus bilala virasa Karus
Harusnya ibadah wanu udara. Oke, பார்த்து நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா போட்டுனே இருக்கிறேன். நான் போட்டுனே இருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா சவுண்டிங் போட்டுருங்க இல்லையா? இதில் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு பாதி ஆஃபு. ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரெண்டு பிளாக் அப்படியே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு அப்படியே வந்து இந்த சீரியஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டை பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிக்கணும் அந்த அப்படியே ஃபுல்லாக. எஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண போனால் வந்து அந்த பக்கம் வந்து ஒவ்வொரு ஃபார்மு, இந்த பக்கம் ஒரு ஃபார்ம் பண்ண போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து அப்படியே ஒரு 5 பிளாக் போனோம். 1 2 3 4 5 பிளாக் போய்ட்டு திரும்ப அப்படியே வந்து இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஒரு அவுட்லைன் ஒன்று போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் வந்து அது ஒரு கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இதே மாதிரி அப்படியே ஒரு அவுட்லைன் ஒன்று போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா ஓகே வளர்ச்சாச்சு. ஓகே அப்படியே அழகா அம்மனுங்க அப்படியே வந்து இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பிளாக்ஸ் போனோம். பார்த்தீங்கன்னா 16 பிளாக்ஸ் போனோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அந்த காலம். ஓகே, இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் வால் வைக்கணும். சாதாரண காபிள் ஸ்டோன் வால் வைக்கக்கூடாது. மோசி காபிள் ஸ்டோன் வால் பார்த்தீங்கன்னா வந்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வச்சா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். பார்க்க அழகாக இருக்குயா. இப்போ வந்து இப்படியே இடத்த இப்போ வந்து தனியாக இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்தீங்களா மாசாக இருக்கா இடமே மாசாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு சும்மா கெத்தாக பண்ணுறோம். நீ சொன்ன கொஸ்டின் எல்லாம் ஒன்றுமே வரலாட்டே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தூரம் அப்படியே வந்து இந்த வீட்டை பார்க்கணும். அப்படியே மறக்காம அடைக்க போட்டு பாருங்கோ. அப்போ தான் சீக்கிரமே டிஃபாக்டிக்கு போக முடியும். ஓகே, நான் குழந்தை போட்டுனே இருக்கிறேன். என்னுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டுனே இருந்தேன் நீங்கள் ரைட்டுங்க. ஓகே ரைட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து உடச்சு விட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போயிட்டு பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு அறத்துக்கு கரெக்டாக இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து இடமும் அதே மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி யாருன்னா போட்டுட்டோம். இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக போட்டுட்டோம். கேரட் அந்த சைடு பண்ண கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இதுதான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். இதை தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கு. இந்த மாதிரிலாம் போடலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே, அது 3 ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதை அப்படியே போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே நான் டெக்கரேஷன் ஒர்க் அப்படி பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா வேஸ் பில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைஸ்
பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படி கைஸ் இருக்குது சரியா கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பீட் ஃபார்மு பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஒரு வெடித்தரும் ஃபார்ம் கண்டினியூஸ் தான். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆடி உங்களுக்கு பிடிச்சினாலே மறக்காம லைக்கை போட்டு பாருங்கள். இதோட மீண்டும் ஒரு ஏரியா சந்திக்கிறேன். அதற்கு உங்களுடைய வீடியோ போட்டது நான் உங்கள் விஸ்வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய். Bye guys.